ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் களஞ்சியம் வைஸ். நான் நவீனா களஞ்சியம். நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட். இந்த சேனல் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். 6 மந்த்ஸில் நான் அப்பப்போ 1-2 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்மேட் வீடியோவில் ஏதாவது பேசுகிறதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விஷன் போர்ட் அண்ட் ஜேர்னலிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். இது எல்லாமே உண்மையிலேயே இது வந்து ஒர்த்து தானா இதெல்லாம் பண்ணுறதுக்கு? இது வந்து நம்மளுக்கு நடக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னோட 2025 விஷன் போர்ட் பார்க்கலாம். அதில் எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத பற்றி பார்க்கலாம். 2025 விஷன் போர்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட கோல் வந்து நீட்டை கிராக் பண்ணி டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. நெக்ஸ்ட் என்னோட கோல் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறது நினச்சா மட்டும் போதுமா? கன்சிஸ்டன்சியாக இருக்க வேணாமா? 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு 5 நாள் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நல்லா உத்து நவுத்துவேன். அதில் வந்து வெயிட் இறங்கும், ஏறும், இறங்கும், இறங்கும், ஏறும். ஆசிலேஷன்லேயே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கடைசி ஒரு 2 மாசத்துல எப்படியோ ஒரு போராடி ஒரு 5 கிலோ குறைச்சிட்டேன் 2025ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் சேரணும்னு நினச்சேன். அது நீட் கிராக் பண்ணால் தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரி சூப்பராக ஒரு நீட்டாக ஒரு ஸ்டடி செட்டப் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அது நடந்துச்சு எனக்கு. நான் ஆக்சுவலி அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் எனக்கு வந்து அது நடந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர். ஸோ ஸ்கின் கேர் பண்ணேன் நான். ஸ்கின் கேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணேன். ஏன்னா 2025 ஸ்டார்டிங்கில் என் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஆக்னி இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த சுண்டல் எப்படி சொல்லலாம், ஒரு சுண்டல் சைஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த சைஸில் எனக்கு வந்து அவ்வளோ ஆக்னிஸ் இருந்துச்சு. பட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்ல வந்து ஆக்னிஸே இருக்காது. அது எப்படின்னா, நான் 1 இயர் கன்சிஸ்டண்ட்டாக அது ஒரு வேலையை பண்ணேன். நல்ல ஸ்கின் கேர், நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டனால எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. அது எப்படி சால்வ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். அண்ட் ஹேர் லாஸ், எனக்கு பயங்கரமா ஹேர் லாஸ் இருந்துச்சு. அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேஸை கூட நம்ம சீக்கிரம் ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஆனால் முடிய நம்ம சீக்கிரம் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் அந்த ப்ராசஸ்ல இருக்கேன். உங்களுக்கும் அதை பற்றி ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அவ்வளோதான். இதுல வந்து நான் பெருசா எதுவுமே பண்ணல. பிகாஸ் நான் வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியா இல்ல. ஆனா நான் ஒரு 2 மாசமா பயங்கர கன்சிஸ்டன்சியா இருந்தேன். அது எப்படி தெரியுமா? ஜர்னலிங். ஜர்னலிங் மூலியமா தான் நான் கன்சிஸ்டன்சியா இருந்தேன். ஜர்னலிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நெறையா பேர் ரொம்ப ஏஸ்தெட்டிக்கா ஒரு நோட் வேணும், அதுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவையே இல்ல. ஜஸ்ட் ஒரு ரூ. 30 ரூ. 40 நம்மளுக்கு கடையில கிடைக்கிற மாரி ஒரு 30 பேஜ் நோட்டு, 40 பேஜ் நோட்டு, அந்த மாதிரி சின்ன நோட்டு இருந்தாலே போதும். நான் லாங் சைஸ் நோட்டு கூட எடுக்கல. சின்ன நோட்டு, இது ஆல்மோஸ்ட் ஒரு 80 பேஜஸ் கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு நோட் தான் எடுத்தேன். இந்த நோட்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து என்னோட விஷன் போர்ட் மாரி ஒரு சிம்பிளா போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனல் கோட்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கோல்ஸ், இந்த மாதிரி ஹேபிட் ட்ராக்கர், இந்த மாதிரி நிறையா விஷயத்த எனக்கு வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஈஸியாவே நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஜர்னல் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு செப்பரேட் வீடியோவா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து நான் இப்போ வந்து ப்ராப்பரா இந்த இயர்க்கு வந்து நான் ஒரு நோட்டா போட்டேன். லாஸ்ட் இயர்க்கு நான் அப்படி போடல. சாதாரணமா நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். ஒரு ரஃப் நோட்ல வந்து நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். பட் அதுவே எனக்கு 2 மந்த்ஸ் நான் செம கன்சிஸ்டன்சியா இருந்தேன். அதனால தான் நான் 5 கேஜிஸ் கூட ரெடியூஸ் பண்ணேன்னு சொல்லலாம். அண்ட் தென் நான் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்றது, நல்லாவுமே என்னோட போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் படிக்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நான் வந்து லெக்சர்ஸ் பார்த்து நோட்ஸ் மட்டும் எடுக்கிறது இல்லாம, எம்சிக்யூஸும் சால்வ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து 2026 விஷன் போர்ட் பத்தி பார்க்கலாம். இந்த ஒரு விஷன் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்றது, எனக்கு வந்து எப்படி மேக் பண்ணணும்னு தெரியாம நெறைய மோட்டிவேஷனல் கோட்ஸ் இந்த மாரி நான் குடுத்துட்டேன். நெறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் 2026ல அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதா நம்மளுக்கு வந்து அது ஆசை, தேவை இருந்தாலும் நம்ம அத குடுக்கலாம். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் எனக்கு நடந்துருச்சு. ஸோ அதுவும் எனக்கு இப்ப இந்த வருஷம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறது நடக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதுதான் என்னோட 2026 விஷன் போர்ட். இந்த விஷன் போர்ட் நீங்க எப்படி செய்யலாம்னா, நெறையா மாரி செய்யலாம். நீங்க வந்து தனித்தனியா பிக்சர்ஸ் Google ஆர் Pinterestல நீங்க கலெக்ட் பண்ணி, அத வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, அப்புறம் நீங்க கையிலேயே ஒண்ணு ஒண்ணா நீங்க ஒட்டலாம். நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து Pinterest, Canva இது எல்லாத்தையும் குழப்பி எடுத்து யூஸ் பண்ணி, அதுல வந்து நான் அந்த மாரி எனக்கு தனித்தனி பிக்சர்ஸா
கலெக்ட் பண்ணி நான் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிட்டேன். அந்த எடிட் பண்ண பிக்சர நான் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அது இந்த மாரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையில ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து இது எடிட் பண்ண வந்து நான் கன்டினியூஸா எடிட் பண்ணியிருந்தேன்னா ஒரு 1/2 அன் ஹவர்ல எடிட் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் இது பண்ண ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கும். அவ்வளோதான். ஸோ வந்து இது பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல வந்து எனக்கு எப்பயுமே எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கணும். கொஞ்சம் எனக்கு வந்து இதா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் முருகர் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளோட எப்பயுமே ஆல் டைம் கோல் என்னது? டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆல் டைம் கோல். அந்த டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த ஒரு பிக் வச்சிருக்கேன். நான் டிராவல் பண்ணணும். அதனால அது வச்சிருக்கேன். அப்புறம் இந்த வருஷமும் ஸ்கின் கேரை ப்ராப்பரா கண்டினியூ பண்ணணும். 2 வீலர், 4 வீலர் ஓட்ட கத்துக்கணும். நெக்ஸ்ட் ஹெல்த்தியா சாப்பிடணும். முக்கியமா இந்த வருஷம் வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் ஜர்னிய நான் YouTubeல வீடியோவா அப்லோட் பண்றேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு அத பத்தி நான் 5 கிலோ எப்படி குறைச்சேன், அத பத்தி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதுக்கான செப்பரேட் வீடியோவும் அப்லோட் பண்றேன். இன்னொன்னு முக்கியமா நான் ஜான் 2 உங்களுக்கு இந்த வீடியோ வந்துரும். ஸோ இப்போ வந்து நான் எதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்றேன் அப்படின்னா, இந்த வருஷத்தோட விஷன் போர்ட்ல முதல் விஷயம் நம்ம வந்து YouTubeல வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். சரி கன்சிஸ்டன்ட்டா கன்டென்ட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முதல் நாளே இந்த வீடியோ ஷூட் பண்றேன். அதாவது 100K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எய்மு. இதுல வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணேன்னா கூட எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சிருக்கும். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளோதான் என்னோட விஷன் போர்ட். இந்த விஷன் போர்ட்னால உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல் இருக்கும். நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும், ப்ரொடக்டிவா இருக்கணும்னா ஜர்னல் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர், கார்டனிங், லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல வர வீடியோஸை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. நீங்க எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும். மறக்காம நிறைகள், குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லவும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பாய்.